ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே அபித்யூ சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கள் வீட்டு முறைப்படி எப்படி நாங்கள் இறால் பிரியாணி செய்வோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இறால் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுக்க போகிறேன். இது கூட வெண்ணெய் இருந்து சேர்த்துக்கிட்டிங்களாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூடயே பிரியாணி மசாலாஸ்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நான் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் தக்காளி சின்ன சைஸில் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன், அதையுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இந்த பதம் வந்ததுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு இது கூடயே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இது வதங்கி வரட்டும். லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமே நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் மசாலாலாம் அதிகமாக எதுவுமே சேர்த்துக்கிறதில்ல. சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரத்துக்காக 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நிறையா சேர்த்துக்கோங்க. இது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, கலருக்காக மஞ்சப்பொடி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மஞ்சப்பொடி வேண்டாம் அப்படின்னா கேசரி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். கலர் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் மஞ்சப்பொடி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டேன். இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்க புதினா மல்லி இலை வாசனைக்காக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். தக்காளி நல்லா வதங்கி வந்துடணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நாம் இறாலை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இறால் நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இறால் மஞ்சள் உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இந்த இறாலை சேர்த்துக்க போகிறேன். இதுக்குள்ளே அழுக்கு இருக்கும் ஒரு நீல வாக்கில், அதை பார்த்து நல்லா சுத்தமாக எடுத்துருங்க. இப்போ சேர்த்துட்டு இறாலை சேர்த்துட்டு உடனே நீங்கள் அரிசி இது கூட சேர்த்துக்கூடாது. இறாலை மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருண்டு வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். நான் அரிசி நார்மலாக நம்ம டெய்லியும் வீட்டில் என்ன அரிசி சமைப்போமோ அதுதான், பொன்னி அரிசி தான் சேர்த்துருக்கேன். 2 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன். 4 டம்ளர் தண்ணி இது கூட சேர்த்து உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் விசில் போட்டு எடுத்துக்க போகிறேன். எங்கள் வீட்டு குக்கரில் 2 விசில் விட்டால் சாப்பாடு நல்லா உதிரியாக வரும். உங்கள் குக்கருக்கு தகுந்தாப்பில் அரிசிக்கு தகுந்தாப்பில் நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 2 விசில் விட்டு எடுத்ததுமே இறால் பிரியாணி ரெடிங்க. நம்ம நார்மலாக சிக்கன் மட்டன் பிரியாணி செய்கிறத விட இறால் பிரியாணி செய்கிறது ரொம்ப சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். நான் ஒரு 5-10 நிமிஷம் கூட இருக்காது இந்த இதை செய்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம எப்படியா இருந்தாலும் வீட்டில் வச்சுருப்போம், அதனால் டக்குன்னு பிரியாணி ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், பிரியாணி நல்லாவே உதிரியாக வந்திருக்கு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தம்பி இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு இறால் பிரியாணி வேணும்னு கேட்டதுனால தான் இது செஞ்சுருந்தேன். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த பிரியாணியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.